நாம எப்பவுமே ஒரு நிம்மதிய தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த நிம்மதி, அதாவது நம்ம ரொம்ப வருஷமா தேடுற அந்த அமைதி நம்ம மனசு பண்ற ஒரு மிகப்பெரிய தந்திரம்னு சொன்னா, உங்களால நம்ப முடியறதா? கண்டிப்பா நம்ப கஷ்டம்தான். ஏன்னா, நம்ம மனசு நம்மள ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துறதா நெனச்சுக்கிட்டு, நமக்கே தெரியாம ஒரு பெரிய சிறைய தினமும் கட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, கரெக்ட். நாம ஏன் எப்பவுமே ஒரு பந்தயத்துல ஓடுற மாதிரி ஒரு பதற்றத்துல இருக்கோம்? இன்னைக்கு நாம உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த டீப் டைவ், அதாவது இந்த விரிவான அலசல்ல இதுக்கான ஆழமான விடைகள தான் தேடப் போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தேடல் இது. இன்னைக்கு நாம விவாதிக்க போற அந்த புத்தகம் கங்காஜி எழுதின "ஃப்ரீடம் அண்ட் ரிசால்வ்: தி லிவிங் எட்ஜ் ஆஃப் சரண்டர்" அப்படிங்கிற அருமையான புத்தகம். எக்ஸாக்ட்லி. இது சும்மா தத்துவங்கள பேசுற புத்தகம் கிடையாது. நம்ம அன்றாட மனப்போராட்டங்கள அப்படியே உரித்து காட்டும் ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம். உண்மைதான். இந்த புத்தகத்தோட ஆழம் என்னன்னா, நாம சாதாரணமா நம்பிட்டு இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற ஒற்றை சொல்லையே இது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, அந்த நான் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அதுக்கு முன்னாடி கங்காஜியோட பின்னணி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. ஆமா, அவங்க 1942ல அமெரிக்காவுல டெக்சாஸ்ல பிறந்தவங்க. பல வருஷமா ஆன்மீக தேடல்ல இருந்துட்டு, இந்தியா ரமண மகரிஷியோட சீடரான பாப்பாச்சிய சந்திக்கிறாங்க. அந்த ஒரு சந்திப்புல தான் அவங்களோட நீண்ட தேடல் முடிவுக்கு வருது. சரி, நம்ம முதல் விஷயத்துக்கு வருவோம். நாம பிறக்கும்போது எந்த ஒரு அடையாளமும் இல்லாம, அகம்பாவம் இல்லாத குழந்தையா தான் பிறக்கிறோம் இல்லையா? ஆமா, ஒரு 6 மாத குழந்தைய கவனிச்சீங்கன்னா, அது ஒரு திறந்த வெளி மாதிரி இருக்கும். ஒரு பூவை பார்த்தா ஆச்சரியமா பார்க்கும். ஆனா இது எனக்கு சொந்தம்னு நினைக்காது. கரெக்ட். ஆனா வளர வளர நாம நான் அப்படிங்கிற ஒரு பெரிய கோட்டைய கட்டிக்கிறோம். இது எப்படி நடக்குது? நம்ம மூளையோட பரிணாம வளர்ச்சி தான் இதுக்கு முக்கிய காரணம். உயிர் வாழ்தல், அதாவது சர்வைவல், ஆசை, கோபம், அப்புறம் சமூகத்துல நமக்கான அதிகாரம், இதையெல்லாம் நோக்கி மனம் ஓடத் தொடங்குது. ஓ, அப்போ இந்த தொடர் ஓட்டமும் அனுபவங்களும் சேர்ந்துதான் நான் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதையை நம்ம மூளைக்குள்ள உருவாக்குதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஸ்டோரி ஆஃப் மீ அப்படின்னு சொல்ற அந்த கதை ஒரு இயந்திரத்தனமான செயல்முறை தான். இத நான் ஒரு நாடக நடிகரோட ஒப்பிட்டு பார்க்கறேன். ஒரு நடிகர் மேடையில மாமன்னரா ரொம்ப சிறப்பா நடிக்கிறாரு. நாடகம் முடிஞ்ச பிறகும் தான் ஒரு நடிகர்னு மறந்துட்டு நிஜ மிச்ச வாழ்க்கையிலயும் வாழ்க்கையிலயும் மன்னராவே வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனமா இருக்கும் இல்லையா? ஆமா, வீட்டுக்கு போய் தம் மனைவி கிட்ட வரி வசூல் செஞ்சா எப்படி இருக்கும்? ஆனா பாத்தீங்கன்னா நாமளும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டா சொன்னீங்க. என் பேரு, என் தொழில் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நாமே உருவாக்கிட்டு, அதுதான் நிஜம்னு நம்பி கஷ்டப்படுறோம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த மாயை எப்படி இவ்ளோ யதார்த்தமா வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதாவது, பல லட்சக்கணக்கான வருஷமா காட்டுல வாழ்ந்த மனிதனுக்கு உயிர் வாழ்தல் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஹம், ஒரு சிங்கம் துரத்தும் போது தப்பிக்க வேண்டிய அந்த பதற்றம் நம்ம மரபணுவிலேயே ஆழமா பதிவாகிடுச்சுன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா, அந்த பழைய சர்வைவல் மோடு இன்னும் மாறல. இன்னைக்கு நம்ம காட்டுல இல்ல, நமக்கு உணவும் இருப்பிடமும் ஈஸியா கிடைக்குது. ஆனா அலுவலகத்துல யாராவது நம்ம ஐடியாவை திருடினா, இல்ல சோஷியல் மீடியால யாராவது குறை சொன்னா, குறை சொன்னா நம்ம மூளை அதை ஒரு சிங்கம் கடிக்க வர்ற மாதிரி தான் நினைச்சு பதறுது. உயிராபத்து இல்லாத விஷயங்களை கூட உயிராபத்தா நினைச்சு மனம் போராடுது. வாவ், நீங்க சொல்றது அப்படியே என் தலையில ஓங்கி அடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண இமெயில பார்த்து கூட நம்ம மூளை ஒரு கொடிய விலங்குன்னு நினைச்சு பதறுது. ஆமா, அந்த இடத்துல தான் நாம உருவாக்குன அந்த நான் அப்படிங்கிற ஈகோவை காப்பாற்ற நம்ம மனம் எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைக்குது. ஒரு கற்பனை சுவரை எழுப்புதுன்னு சொல்லலாமா? ஏன்னா குளிர்காலத்துல உடம்புக்கு Dress தேவை, தங்குமிடம் தேவை. ஆனா மனம் எதை பாதுகாக்குது? எக்ஸாக்ட்லி. இல்லாத ஒன்ன காப்பாத்த தான் மனம் இவ்ளோ பெரிய கண்ணுக்கு தெரியாத சுவரை எழுப்புது. அந்த பொய்யான பிம்பத்தை, அந்த மாயையை காப்பாத்த தான் இந்த போராட்டம். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு காத்திருந்து கவனி அப்படின்னு கங்காஜி சொல்றாங்க இல்லையா? ஆமா, வெயிட் அண்ட் சீ அப்படின்னு சொல்றாங்க. அதான் என் டவுட். இத கேட்டா நான் சும்மா சோம்பேறியா சோஃபாவுல படுத்துக்கிட்டு எந்த முயற்சியும் செய்யக்கூடாதா? கரண்ட் பில் கட்டக்கூடாதா? என் வாழ்க்கை முடங்கிடாதா? நிறைய பேருக்கு வர ரொம்ப ஆழமான சந்தேகம் இதுதான். ஆனா வெயிட் அண்ட் சீ அப்படிங்கிறது சோஃபாவுல சும்மா படுத்துக்கொள்றது கிடையாது. அப்போ நிஜமான சரணடைதல்னா என்ன? ஒரு செயலை செய்யறதுக்கும் நான் இதை செய்றேன் அப்படிங்கிற அகம்பாவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பசிச்சா சாப்பிடுவீங்க, கரண்ட் பில் கட்டுவீங்க, இதெல்லாம் ஈகோ இல்லாமலே நடக்கும். ஓ, அதாவது நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னை யாருமே மதிக்கல அப்படின்னு ஒரு கதைய உருவாக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் ஈகோவா?
ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்கு புத்தகத்துல லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு குறியீடு கதையை சொல்றாங்க. கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த லூசிஃபர் ஒரு கட்டத்துல தனக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்க நினைச்சான். நம்ம மனசும் அதே தான் செய்யுது இல்லையா? பிரபஞ்சத்தோட இணைந்து செயல்படுறத விட்டுட்டு எனக்குன்னு ஒரு தனி ராஜ்யம், ஏன் விருப்பப்படி தான் உலகம் நடக்கணும்னு நினைக்குது. ஆமா, அந்த மாயச்சுவரை பாதுகாக்கிற வேலையை நிறுத்துறது தான் உண்மையான சரணடைதல். செயல்கள் நடக்கும், ஆனா நான் செய்றேன் அப்படிங்கிற பாரம் இருக்காது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. சரி, இந்த மாய சுவரை கடந்து எப்படி நிம்மதியா இருக்கிறது? இதுக்கு கங்காஜி விழிப்புணர்வு, அதாவது விஜிலன்ஸ் பத்தி சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஆனா விழிப்புணர்வுன்னு சொன்ன உடனே மனசு ஒரு போலீஸ்காரர் மாதிரி கையில் லத்தியோட கண்காணிக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. ஐயோ, கோபம் வரப்போகுது, அதை அடக்கணும்னு நமக்குள்ளேயே ஒரு சண்டைய ஆரம்பிக்கிறது விழிப்புணர்வு இல்லையா? கண்டிப்பா கிடையாது. மனசை அடக்கி வைக்கிறது இன்னொரு விதமான வன்முறை. உண்மையான விழிப்புணர்வு அப்படிங்கிறது உணர்ச்சிகளை வானிலையைப் போல கடந்து போக அனுமதிக்கிறது தான். வெதர் தியரி ஆஃப் எமோஷன்ஸ் கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை நடைமுறையில செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லையே. சுலபம் இல்லதான். இதுக்கு புத்தகத்துல சூரிய கிரகணம் பத்தின ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. பழங்காலத்துல சூரிய கிரகணம் வந்தா மக்கள் எப்படி பயந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, பட்ட பகல்ல இருட்டி வந்ததும் ஏதோ பெரிய பாம்பு சூரியனை முழுங்கிடுச்சுன்னு பயந்து ட்ரம்ஸ் அடிச்சு சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. இருட்டு போனதும் நம்ம ட்ரம்ஸ் அடிச்சதால தான் சூரியன் தப்பிச்சதுன்னு நம்பினாங்க. அந்த ஒரு மூட நம்பிக்கையை தான் நாமளும் நம்ம உணர்ச்சிகள் கிட்ட காட்டுறோம். கோபமோ பயமோ வரும்போது ஐயோ பயம் வந்துருச்சுன்னு பதறி போய் அதை விரட்ட போராடுறோம். கவனத்தை திருப்ப போன நோன்றோம், இல்ல அதிகமா சாப்பிடுறோம். ஆமா, ஆனா கிரகணம் எப்படி தானாவே விலகிடுமோ அது போலவே இந்த உணர்ச்சிகளும் மேகங்கள் மாதிரி தானாவே வந்து விலகிடும். நாம் அதை விரட்ட சண்டையிட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நிமிஷம், சின்ன சின்ன கோபத்துக்கு இது செட் ஆகும். ஆனா ஒரு பெரிய தொழில் நஷ்டம் இல்ல பல வருஷமா சேர்த்து வச்ச மிகப்பெரிய துக்கம் வரும்போது என்ன பண்றது? அது சாதாரண மேகம் இல்லையே. ஒரு பெரிய சூறாவளி மாதிரி வரும்னு சொல்றீங்க? ஆமா, அந்த சூறாவளி வரும்போது நாம எப்படி அமைதியா வேடிக்கை பார்க்க முடியும்? அது நம்மள கிழித்தெறிஞ்சிடும் இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி. இதுக்கு பௌத்த மதத்துல ஸ்கில்ஃபுல் மீன்ஸ், அதாவது திறமையான வழிமுறைன்னு ஒரு அழகான விளக்கம் இருக்கு. ஒரு சூறாவளி வந்து மரங்களை வேரோட சாய்க்கலாம். பில்டிங் எல்லாம் இடிக்கலாம். ஆனா அந்த சூறாவளியால வானத்தை ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. சூறாவளி எவ்வளவு ஆக்ரெசிவா இருந்தாலும் அது வானத்துக்குள் நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அட ஆமா. அப்போ அந்த ஆழமான அமைதியான வானமா நாம இருக்கணும்னு சொல்றீங்களா? பெரிய துக்கம் வரும்போது அதிலிருந்து ஓடாம அதை முழுமையா எதிர்கொள்ளணுமா? எக்ஸாக்ட்லி. பயத்தை பயமில்லாம சந்திக்கணும். புயல் ஓய்ந்த பிறகு வானம் எப்படி தூய்மையா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்குமோ அதை உணர்றது தான் விழிப்புணர்வு. வாவ். கோபமோ துக்கமோ வந்தா அதை முழுமையா அனுபவிக்கணும், ஆனா அதோட அடையாளப்படுத்திக்க கூடாது. சரி, இந்த விழிப்புணர்வை அடைய நான் என்ன பயிற்சி செய்யணும்? தினமும் மூச்சை கவனிக்கணுமா? இங்கதான் கங்காஜி ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அமைதியா அடையணும் அப்படிங்கிற எண்ணமே மனதோட மிகப்பெரிய தந்திரம்னு சொல்றாங்க. என்னது, அமைதியா இருக்கணும்னு தியானம் செய்யறது கூட மனதோட தந்திரமா? இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, ஏன்னா மனசுலயே ரொம்ப சத்தமான எண்ணம் எது தெரியுமா? என் மனம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஓ, அமைதிய தேடுறதே என்னிடம் அமைதி இல்ல அப்படிங்கிற ஒரு குறையிலிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். நிறைய பேர் தங்களை வறுத்துக்கிட்டு தியானம் பண்றாங்க. ஆனா அமைதிய அடையணும்னு நினைக்கிறது ஈகோவோட இன்னொரு வடிவம்தான். அதாவது நான் தினம் தியானம் செய்றேன், நான் ரொம்ப ஆன்மீகமானவன் நினைக்கிறதும் ஸ்பிரிச்சுவல் ஈகோ தானா? இது இன்னொரு வகையான தற்பெருமை தானே? எக்ஸாக்ட்லி. சாதாரண ஈகோ விட இந்த ஆன்மீக ஈகோ ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அது பார்க்க ரொம்ப புனிதமா தெரியும். கங்காஜி பாப்பாஜியை சந்திச்சப்போ இதை தான் உணர்ந்தாங்க. அப்போ பாப்பாஜி கங்காஜி கிட்ட என்ன சொன்னாரு? தேடலை நிறுத்துங்கள், ஸ்டாப் த சர்ச் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன ஒரே விஷயம். தேடலை நிறுத்துனா எப்படி விடுதலை கிடைக்கும்? நான் தேடலன்னா அப்படியே குழப்பத்திலேயே தங்கிட மாட்டேனா? உங்களுக்கு விடுதலை எங்கிருந்தோ புதுசா கிடைக்க போறது இல்ல. நீங்க ஏற்கனவே விடுதலையோடு முழுமையா தான் இருக்கீங்க. ஓ, நம்ம முழுமையா தான் இருக்கோம், ஆனா அதை வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, கங்காஜி இதை பத்தி சொல்லும்போது நாம மூக்கு கண்ணாடியை நெற்றிலே வச்சுக்கிட்டு வீடு பூரா தேடுற மனிதர்கள் மாதிரி இருக்கோம்னு சொல்றாங்க. ரொம்ப சரியான உதாரணம். ஒரு பொருளை தேடிக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம கையிலேயே இருக்குன்னு உணர்ற அந்த நிமிஷம் தேடல் சட்டன்னு நின்னுடும் இல்லையா? கரெக்ட். அமைதிங்கிறது நீங்க பல வருஷம் பயிற்சி செஞ்சு அடைய வேண்டிய இலக்கு கிடையாது. தேடலை நிறுத்துற அந்த கணத்துல அதுதான் உங்க உண்மையான தன்மைன்னு உணர்வீங்க. இதை விட ஆழமா இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது.
தேவையில்லாத அந்த கற்பனை சுவரை உடைச்சிட்டு நம்ம உணர்ச்சிகளை வெறும் மேகங்களா பார்க்க தொடங்குனா வாழ்க்கை எவ்ளோ இலகுவா மாறும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அந்த தெளிவு தான் இந்த புத்தகத்தோட தலைப்புல இருக்கிற ரிசால்வ் அல்லது உறுதிப்பாடு. இது உள்ளத உள்ளபடி ஏத்துக்கிற ஒரு மகத்தான தைரியம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நாம சந்திக்கிற மன அழுத்தத்துக்கு இது ஒரு பெரிய தீர்வா இருக்கும். ஆமா, ஏன்னா அந்த நான் அப்படிங்கிற ஈகோவை தள்ளி வச்சுட்டா வாழ்க்கை ரொம்பவே லேசாயிடும். உண்மைதான். இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். தேடலை நிறுத்துங்க, நீங்களே அமைதிதான்னு கங்காஜி சொல்றாங்க. அந்த ஈகோவை நீங்க முழுமையா கைவிட்டுட்டா அப்போ உங்க வாழ்க்கையோட இலக்குகள் என்னவாகும்? அது ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, ஈகோ விலகிய பிறகுதான் உண்மையான ஆக்கப்பூர்வமான செயல்களும் பயமில்லாத கண்டுபிடிப்புகளும் உங்களுக்குள் பிறக்குமா? ஈகோ இல்லாத ஒரு செயல் எப்படிப்பட்ட வீரியத்தை கொண்டிருக்கும்? அதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். உங்களைச் சுற்றி நடக்கும் அனைத்தையும் கவனிக்கும் அந்த சாட்சியார். உங்களுக்குள் இருக்கும் அந்த நிரந்தரமான அமைதியை இன்று ஒரு கணமாவது உங்களால் உணர முடிகிறதா? யோசித்து பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.